முத்து மீனாவும் தலைவர் பசுபதி கிட்ட காசு வாங்கிட்டு வர்றாங்க. காசு வாங்கின வேகத்துலேயே நேராக ஆட்டோ ஏறி பூக்கட்ட இடத்துக்கு வர்றாங்க. பூக்கட்ட இடத்துல எல்லோரும் இருக்கிறாங்க. கேட்குறாங்க, முத்து மீனா பூவெல்லாம் கொடுத்தாச்சா, மாலையெல்லாம் கொடுத்தாச்சா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, எல்லாம் முடிஞ்சுதான்னு. அது ஒரு வழியாக முடிஞ்சுதாக்கா, காசும் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களை எதான் பார்க்க நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற அப்படி. என்ன எங்களை பார்க்க வந்துருக்குறீங்க அப்படின்னு. ஏக்கா வெடிய மாலை கட்டினீங்க, உங்களுக்கு நான் காசு கொடுக்காம இருந்தேன் எப்படி அக்கா அப்படின்னு மீனா சொல்கிறேன். அப்படி அங்கே இருக்கிறவங்களாம், ஏன் மீனா எங்களை அந்நியமாக்குறியா, எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தேன்னு நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறா, நீ என்ன இப்படி பேசிட்டியே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்னங்கிற அப்படியே, அக்கா இல்லைக்கா, நீங்கள் வெடிய பூ கட்டினீங்க, அதுக்கு உண்டான கூலி உங்களுக்கு கொடுக்கணுமில்லக்கா அப்படிங்கிற அப்படியே. முத்து தம்பி, மீனா எங்கள் வீட்டு பிள்ளை, அவளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துருக்கிறாடி. அந்த ஆர்டரை நாங்கள் நீட்டாக செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மீனா எங்களுக்காக எத்தனையோ வேலை செஞ்சுருக்கிறேன். அப்படி எங்களுக்கெல்லாம் பூ கட்டி கொடுக்குறப்ப காசே வாங்கினதில்லை. இதுங்கூட நாங்கள் மீனாவுக்கு செய்யலைன்னு எப்படி முத்து அப்படிங்கிற அப்படி. இல்லைக்கா, நீங்கள் கட்டின வேலைக்காவது காசு வாங்கிக்க வேணாங்க்கா, நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே வாங்கிக்கிறாங்க. வீட்டில் அண்ணாமலை அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு இப்படி விஜயை அதுக்கு இதுக்கு குட்டி ஓட்ட போன மாதிரி நடந்துகிட்டு கேட்குறப்போ, உனக்கு என்னடி தெரியும், பூ கொண்டு போனது மாலை கொண்டு போன இடத்துல பிரச்சனை ஆகிடுச்சாம்மா, மாலை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு முத்து ஃபோன் பண்ணேன், இன்னும் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறேன், நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், என்னாச்சா ஏதாச்சுன்ட்டு இருக்குது. ஆமாம்மா, இது பெரிய தங்க கட்டியெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க கடத்திட்டு போகிறதுக்கு, அவனை ஏதோ பொய் சொல்கிறான், நீ அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏண்டி நீ நல்லதே நினைக்க மாட்டியா, எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு கோணக்கிளி போட்டுகிட்டே இருக்கிறியா, போ அப்படிங்கிற அப்படி. அந்த நேரத்தில் முத்து மீனாவும் வர்றாங்க. வந்தோடனே முத்து பார்த்தோன்னே, என்ன முத்து என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பா எல்லாம் முடிஞ்சுதாப்பா, காசும் கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற அப்படி. அண்ணாமலுக்கு ஒரே சந்தோஷம், நாம் பாடுபட்டாத எங்கேயும் போகாதடா, நாம் நல்லதே நினச்சா நல்லதே தான்டா நடக்கு அப்படிங்கிற அப்படி. மீனா, மாமா இந்த காசை நீங்கள் வாங்குங்க மாமா அப்படிங்கிற. இல்லைம்மா, நீ சம்பாரித்தது, நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாரித்த காசை நீ தான் வச்சுருக்கோட அப்படிங்கிற அப்படி. இல்லை மாமா, நீங்கள் இந்த காசை பிடிங்க, முதல் நாங்கள் சம்பாரித்த காசு நீங்கள் கையில் வாங்குங்க மாமா அப்படிங்கிற அப்படி. முத்து, அப்பா இந்தப்பா நீ வாங்குப்பா அப்படிங்கிற அப்படி. வாங்கிட்டு முத்து கட்டு சொல்கிற அப்படின்ட்டு, முதல் மீனா சம்பாரித்த காசுடா அப்படின்னு. மீனா, சரி மாமா, நீங்கள் இது காசை வாங்கிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க மாமா அப்படிங்கிற அப்படி. ஆனால் விஜயா எப்படியாவது இந்த காசை ஆட்டையை போடணும்னு நினச்சிட்டு அப்படி இப்படின்னு பார்க்குற அப்படி. காசை வாங்கிட்டு மீனா கிட்ட கொடுக்குறப்போ மீனா சந்தோஷமாக வாங்கிக்கிற அப்படி. ஆனால் விஜயா தன்னிட்ட காசு கொடுப்பாராட்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அப்படி. மீனா காசு வாங்கிட்டு அந்தாக்கும் போயிடுற அப்படியே. மொத்தமும் அப்போ எனக்கு சவாரி இருக்குது, அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற. ஏன்டா வெடிய முடிச்சு இருந்துட்டு இப்போ வண்டிக்கு போகிறீங்கிறியாடா, சவாரி இருந்தால் நாளைக்கு போய்க்கலாமாடா அப்படிங்கிற அப்படியே. அதுக்கு முத்து என்னங்கிற அப்படி. இல்லைப்பா நான் சொல்லி வச்சாச்சு, அவங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு போயிடுற அப்படி. அண்ணாமலையும் வீட்டுக்குள்ளே போயிடுற அப்படி. விஜயாவுக்கு மட்டும் ஒரே சந்தாக, இந்த காசை எப்படியாவது நம்ம ஆட்டையை போடணும்னு சொல்லி போட்டு அங்கே இங்கேயும் நிற்கிற அப்படி. அந்த நேரத்தில் ரோகிணி வர்ற அப்படி. ரோகிணி ஏன் நேரத்தை இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை, எந்த இடத்துலையே கடையை போட்டுட்டு என்ற வீட்டுக்குள்ளேயே வெடிய இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கேஸு எல்லாமே எடுத்து உபயோகம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு காசு கூட கொடுக்காம போயிட்டாலே, நீயே இருக்கிறே பார்த்தியா, என் பேரில் ஒரு பார்லரே வச்சுட்டு நீ அதிலேருந்து வரக்கூடிய காசை எனக்கு மாதமான 5000 ரூபா கொடுக்குற, உன்னுடைய பெருந்தன்மை அவளுக்கு இல்லை பார்த்தியா, அவளே சம்பாரித்து அவளே திங்கணுங்கிறது தான் அவளுடைய எண்ணம். இவெல்லாம் எப்படி உருப்பட போகிறா அப்படிங்கிற அப்படி. ஆமாம் ஆண்டி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இருந்தீங்க, நைட்டு வெடி இருந்தீங்க, ஒன்றுமே கொடுக்கலீங்களா ஆண்டி அப்படிங்கிற அப்படி. ஒன்றும் கொடுக்கல, பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு அப்படிங்கிற அப்படி. அந்த நேரத்தில் மீனா பார்க்குற அப்படி. என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கையிலேயே மீனா பீராவை திறந்து காசு எடுக்கிற அப்படி. காசு எடுக்கிறத பார்த்தோன்னே ரோகிணி என்னங்கிற அப்படி. அத்தை உங்களுக்கு தான் காசு கொடுக்க போகிற அப்படியேட்டாக்குது, பேசாமல் இருங்க அத்தை அப்படிங்கிற அப்படி. பார்க்கலாம் கொடுத்தாதான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்படி. அந்த நேரத்தில் மீனா, அத்தை இந்த மாதிரி அடுப்பில் குழம்பு வச்சுருக்கேன், நீங்கள் இறக்கி வச்சுருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு காசு எடுத்துகிட்டு வெளியே போயிடுற அப்படி. இது பார்த்து இந்த ரோகிணியும் விஜயாவும், பார்த்தியா இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னு, காசு எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி போயிட்டா பார்த்தியா, இவளுடைய காசை இவளே தான் வச்சுக்குவாளாட்டா இருக்குது, 5 பைசா தரமாட்டாளாட்டா இருக்குது அப்படிங்கிற அப்படி. சரி அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறான், அவள் சம்பாதிச்சு அவங்க அம்மாவுக்கு தானே கொடுப்பான், நம்ம கிட்ட கொடுக்க போகிறா அப்படின்னு விஜயா சொல்கிறா அப்படி. ஆமாம் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறா அப்படி. அதை கேட்டுட்டு விஜயா, வரட்டு நம்ம பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற.
மீனா காசு எடுத்து நேராக கார் ஷெட்டுக்கு போகிறாரு. கார் ஷெட்டுக்கு போனோன்னா செல்வம் அவரோட ஃப்ரெண்டுகளில், வாம்மா என்னம்மா இந்த இடத்துல வந்துருக்குற, முத்து இங்கே இல்லைம்மா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்குறான்னு சொன்னோன்னே, இல்லைண்ணா உங்களை தானே நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற. அப்படி செல்வம் அப்படியே என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்குறேன். அப்படி அண்ணா அவர் ரொம்ப நாளாக கார் ஓட்டிகிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு ஆட்டோ ஓட்டுறதுனால பெரிய வருமானமால லேட்டாக இருக்குதுண்ணா, ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றாரு, பாவமாக இருக்குதுண்ணா, கார் ஓட்டிகிட்டு இருந்தவரை ஆட்டோ ஓட்டுறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற. அப்படி அதுக்கு என்னவா பண்ணுறது, எங்களுக்காக அவன் தன்னுடைய காரவே விற்று எங்களுடைய கடனெல்லாம் அடைச்சிட்டான். ஆனாலும் அவன் எங்களுக்குன்னு செஞ்ச இது இன்றைக்கி ஆட்டோ ஓட்டு கஷ்டப்படுறது எங்களுக்கு கஷ்டமாகத்தாமல் இருக்குது அப்படிங்கிற. அப்படி அதுக்காகத்தானே நான் அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிற. அப்படி அவர் எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது, ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே எனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாருண்ணா. அதுபோல் அவருக்கும் ஒரு மரியாதை வேணுங்கிறதுக்காகவே ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னா, அம்மா அதுக்கு நிறைய காசாகுமேம்மா அப்படிங்கிற. அப்படி எவ்வளோ ஆகும்னா அப்படிங்கிற. அப்படி இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்கிற. அப்படி ஏன்னா செகண்ட் ஹேண்டில் ஏதாவது கார் கிடைக்குங்களாண்ணா அப்படின்னு. இருக்குதும்மா, முத்துவே போய் ஒரு கார் பார்த்தா. அப்படி கார் பார்த்தது நல்லா பிடிச்சிருந்தது, ஒன்று ஓனர் தான், ஆனால் அவங்க 3 லட்சம் ரூபா சொன்னாங்க. என்னென்னா 3 லட்சம் ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அதை போய் பார்க்கலாம், அவங்க லோனு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற. அப்படி சரி முத்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறப்ப, அவள் கார் வாங்கலான்ட்டு தான் இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு காசு இல்லைங்கிறதுக்காக அதை விட்டுட்டு வந்துட்டா. நம்ம அதே காரை போய் பார்க்கலாம், நான் வாங்கினேன்னு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி. மெயினாக அங்கே போய் கார் பார்க்குறப்போ அதே கார் இருக்குது, ஆனால் ஓனர் என்னங்கிறாரு, அந்த கார் 2-3 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. செல்வம் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் இவங்க யார் அப்படி, இது மாதிரி முத்துவோட சம்சாரம். அப்படியாம்மா, அவர் முத்து பார்த்த கார் இருக்குதும்மா அப்படிங்கிறாடி. அது என்ன வேலைன்னா 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆகும்மா அப்படின்னு. ஒன்றே இல்லைம்மா நீ கொஞ்சமாக பணத்தை கட்டு, லோன் உங்களுக்கு வண்டி தர்றேன் அப்படின்னு. எவ்வளோண்ணா லோனு அப்படின்னு. எவ்வளோக்கு பணம் கட்டணும்னு கேட்குறப்ப, அது மாதிரி 80,000 ரூபா கட்டணுமா அப்படிங்கிற. சரின்ற. அப்படி ஆனால் செல்வம் எப்படியுமே 80,000 ரூபா கட்ட முடியும் அப்படின்னு. அண்ணா நான் இப்போ பூ கட்டின காசு ஒரு 50,000 ரூபா இருக்குதுண்ணா, சிறு சேர்த்து ஒரு 10,000 ரூபா இருக்குதுண்ணா, மீதி 20,000 ரூபா தானே, எப்படியா எங்கேயாவது கைமாத்தில் வாங்கலாண்ணா, இல்லைன்னா யாராச்சும் கடன் வாங்கலான்னு சொல்கிறப்ப, அதில் ஒருத்தர் என்னங்கிறாரு, நாங்களும் ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து கொடுக்குறோம்மா, இந்த வண்டியை வாங்கி முத்து கொடுத்துடலாமா அப்படிங்கிறப்ப, அண்ணா இந்த முத்து அவர்கிட்ட சொல்லாதீங்கண்ணா. ஏன்னு கேட்டால் அவர் எனக்கு எப்படி கடை சஸ்பென்ஸாக கொண்டு வந்து எனக்கு வாங்கி வச்சார் கடையை, அதே போல் அவருக்கு கார் வாங்கி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்படி சரி நாங்கள் யாருக்கிட்ட முத்துக்கிட்ட சொல்லியுமா, நீயும் யாருக்கிட்ட சொல்லாதீமா அப்படின்னு. எல்லாரும் வண்டி கிளம்புறாங்க. மீனா அங்கேருந்து நடந்து வரையில் அவங்க தங்கச்சியை பார்க்குறா. அப்படி சீதா என்ன சீதா இங்கே வர்ற அப்படின்னா, அக்கா நீ எங்கள் அக்கா இங்கே வரேன்னு கேட்குறா. அப்படி இந்த மாதிரி மாமாவுக்கு ஒரு கார் பார்க்க போனோம் அப்படின்னா. காரா, எதுக்கு காரு, அவர் தான் ஆட்டோ ஓட்டுறாரு. இல்லாமல் அவர் இத்தனை நாள் கார் ஓட்டிகிட்டு இருந்தவர் இது எதுக்கு ஆட்டோ ஓட்டணும், பாவமாக இருக்குது, ஒரு கார் வாங்கி கொடுத்துடலான்னு. கார் நீ வாங்கி கொடுக்குறியா? ஆமாம்மா, மால் கட்டின காசு ஒரு 50,000 ரூபா இருக்குது, என்கிட்ட சேர்த்து வச்ச காசு ஒரு 10,000 ரூபா இருக்குது, எப்படியோ 20,000 ரூபா கடன் வாங்கி 80,000 ரூபாய் கட்டினா கார் கொடுத்துருவாங்க சீட்டா அப்படிங்கிறாடி. அப்படியா அக்கா, 20,000 ரூபாய் எங்கக்கா நம்ம போய் வாங்குறது, அந்த அண்ணாச்சி நம்மளுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தார், அவர்கிட்ட கேட்கலாம், அவர் இப்போ கொடுக்குறதில்ல அக்கா, பக்கத்தில் ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர்கிட்ட வேணால் கேட்கலாம், ஆனால் அவர் நம்மளுக்கு கொடுப்பாரா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்னு. சீத்தனுங்க நீ கடை வச்சுருக்க எல்லாம் கொடுப்பாங்க, நட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற. அப்படி போய் நீ வர வேண்டாம், நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்படி சரின்ட்டு மீனா வந்துடுறா. அப்படி அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு வர்றாரு, கடையை பார்க்குறாரு, அங்கே இங்கேயும் பார்க்குறா. அப்படி வெஜ்ஜியை மேலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் என்ன நம்ம வீட்டையுமே கடையுமே பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு போய் கேட்க போகிறா. அப்படி விஜய் கீழே இறங்கி வந்தால் மேலே பார்த்துட்டு, என்ன நீ வீட்டையுமே கடையும் பார்த்துட்டு இருக்கிற, நீ யாரையா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் நீ யாரம்மா அப்படின்னு கேட்குற. அப்படி நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு. அந்த ஆளுடைய பேர் வடிவேலுன்னு சொன்னோன்னே, பேரை சொன்னால் தெரியுமா, பேரை சொன்னால் தெரியாதா, ஆமாம் இதெல்லாம் கேட்குறேன், நீ யாரம்மா அப்படின்னு. இந்த வீட்டுக்காரர் இந்த கடை, இந்த கடை உங்கள் பேரில் விஜயா மலரகம்னு இருக்குது, உங்கள் பேரில் தான் இருக்குதா, நீங்கள் தான் இதுக்கு ஓனரா அப்படின்னு முழிக்கிற. அப்படி விஜயா இது ஏதோ இந்த ஆள் வேண்டாது பேசுகிற அப்படின்னு சொல்லி போட்டு கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுற. அப்படி இந்த கதையை கேட்டவங்க பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.